ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நீங்கள் எக்ஸாமுக்கு பயங்கரமாக படிச்சுட்ருக்கீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃபைனலாக இப்போ நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டு போங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரி எக்ஸாம் எழுதுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தா ஒன்ஸ் நீங்களே செக் பண்ணிக்கலாம். சரியா? ஏன்னா ஏப்ரல் மே, அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஃபைனல் செமஸ்டரில் நடந்து முடிஞ்ச 2024 நடந்து முடிஞ்ச கொஸ்டின் பேப்பரை நாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதாவது 2 மார்க்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லிஸ்ட் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஓஓபி. சரி, ஓஓபியோட ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டிஃபைனிங், அதாவது கன்சல்டன்ட் இன் ஜாவா. சரி, அதுக்கப்புறம் மென்ஷன் தி, அதாவது யூசஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் ஓவர் லோடிங். சரியா, இதை தெளிவாக பார்த்துங்க. இல்லுஸ்ட்ரேட் தி மெத்தட் ஓவர் ரைடிங் வித் அன் எக்ஸாம்பிள். சரியா, ஒய் டு ஹேண்டில், அதாவது எக்ஸ்பெக்ஷன். சரியா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வாட் இஸ் தி த்ரெட் ப்ரையாரிட்டி, ஹவு இட் கேன் பி செட் ஃபார் எ த்ரெட். சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரைட் எனி 4 மெத்தட்ஸ் அசோசியேட்டட் வித் பேசிக் ஸ்ட்ரிங் கிளாஸ். சரியா, அதை பார்த்துங்க. வாட் இஸ் ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ். அதுக்கப்புறம் ஒய் ஜாவா எஃப்எக்ஸ் இஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் பில்டிங் இன்டர்நெட் அப்ளிகேஷன். ரைட் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹச் கிளாஸ். சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. அதுக்கப்புறம் 13 மார்க் கொஸ்டின் பாருங்கள். டிஸ்கஸ் தி வேரியஸ் ஆக்சஸ் ஸ்பெசிஃபியர் இன் ஜாவா, எக்ஸ்பிளைன் ஜாவா ஸ்டாட்டிக்ஸ் மெம்பர்ஸ் இன் வித் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் வித் அன் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் தி யூசஸ் ஆஃப் அப்ட்ராக்ட் கிளாஸ் இன் ஜாவா. அதுக்கப்புறம் வாட் இஸ் யூசர் டிஃபைன்ட் பேக்கேஜ். சரியா, ஹவு டு கிரியேட் அண்ட் இம்போர்ட் யூசர் டிஃபைன்ட் பேக்கேஜ், எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள். டிஸ்கஸ் அபவுட் தி யூசர் டிஃபைன் எக்ஸ்பெக்ஷன் இன் ஜாவா, கிவ் சூட்டபிள் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ஹவு த்ரெட், அதாவது சிங்க்ரோனைசேஷன் இஸ் மேனேஜ்ட் இன் ஜாவா. ரைட் அண்ட் எக்ஸாம்பிள் கோட். சரியா, ரைட் யூ ஜாவா ப்ரோக்ராம் டு ரீட் டேட்டா ஃப்ரம் ஃபைல் அண்டு டு ரைட் டேட்டா டு ஏ ஃபைல். சரியா, ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க, தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. டிஸ்கஸ் அபவுட் தி ஜென்ரிக் கிளாஸஸ் அண்ட் ஜென்ரிக் மெத்தட் இன் ஜாவா. அதுக்கப்புறம் ரைட் அண்ட் எக்ஸாம்பிள் கோட் வித் ஹவு தி கீ ஈவெண்ட்ஸ் ஆர் handled using Java FX. Write a program to illustrate the uses of Java FX செக்பாக்ஸ் அண்டு செக்பாக்ஸ் கண்ட்ரோல்ஸ். இது தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் டிசைன் எ கிளாஸ் கால்டு சிப் தட் ஹேஸ் ஃபாலோயிங் மெம்பர்ஸ். சரியா, இதை அதாவது கிளாஸ் நம்ம என்ன சொல்வது டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இருக்கக்கூடிய என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிங்க. சரியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் எ கிளாஸ், எக்ஸ்டெண்ட் பண்ணி என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதையும் ஒரு தடவை பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக, அதாவது ஏ அண்ட் பி ஆர் எனி 2 players in a game with the process making alternate moves by the players. Assume that odd moves are played by the player A and even moves are played by the player B. Define a class for generating the player move with அதாவது implements runnable interface and ensure that player is operated with lock. இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்மளால் எழுத முடியுமா அப்படிங்கிறதை கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஃபைனலாக இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இதில் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. விஸ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ.